அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முக்கணி வச்சு தான் ஒரு பாயாசம் பண்ண போகிறோம். இன்றைக்கி புது வருஷம் புத்தாண்டு தமிழ் வருடப்பிறப்பு. அதனால் வந்து நம்ம இன்றைக்கி முக்கணி பாயாசம் எப்படி பண்ணுறதை நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ரொம்ப நாளுக்கு வந்து வீடியோ போடல. இன்றைக்கி நம்மள வந்து முக்கணி பாயாசம் செய்யறது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ஜவ்வரிசி வந்து கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டோம். இதை நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொலைய வேவிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பால் வந்து நல்லா கெட்டியான பாலை 1 லிட்டர் எடுத்துருக்கோம். நம்ம நல்லா காய வச்சுக்கலாம். அதை நல்லா பால் நல்லா சுண்டை காய வச்சுக்கலாம். நம்ம வந்து 2 வாழைப்பழம் எடுத்துக்கிட்டோம், 1 மாம்பழம் எடுத்துக்கலாம், 2 பலாசொல் எடுத்துக்கலாம். இன்றைக்கி முக்கணி பாயாசம் தான் நம்ம பண்ண போகிறோம். இதெல்லாம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிக்கிட்டோம். இதெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம். நம்ம 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். மாம்பழம் பலாப்பழம் 3 கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். பால் வந்து நம்ம நல்லா சுண்டை காய்ச்சி வச்சுட்டோம். நம்ம வேவிச்சு வச்சுருக்க ஜவ்வரிசி அதில் சேர்த்துக்கலாம். பால் வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துகிட்டு கெட்டி பாலாக எடுத்து இப்போ வேவிச்சு வச்சுருக்க ஜவ்வரிசி அதிலே சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பழத்தையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த பழமெல்லாம் சேர்த்து விட்டோம். எல்லாம் கலந்து விட்டுட்டு நம்ம முந்திரி வந்து நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து இப்போ வந்து முக்கணி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சித்திரை வருஷப்பிறப்புனால நம்ம வந்து இன்றைக்கி முக்கணி பாயாசம் பண்ணியிருக்கிறோம். நம்ம எப்பவுமே மாங்காய் கிச்சடி செய்வோம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் வந்து முக்கணி பாயாசம் தான் பண்ணியிருக்கோம். நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.